அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிரயாணம் என்பது துன்பங்கள் சிரமங்கள் நிறைந்ததாகும். துன்பங்கள் இல்லாத சிரமங்கள் இல்லாத எந்த பயணமும் அமையாது. பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய வசதிக்கேற்ப எதையும் செய்து கொள்ள முடியாது. வேண்டிய நேரத்தில் உணவு உண்ணுதல், வேண்டிய நேரத்தில் பானங்கள் அருந்துதல், இவைகளெல்லாம் நம்முடைய வீட்டில் இருந்ததை போன்று பிரயாணம் புறப்பட்டதற்கு பிறகு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவுதான். இதை நான் சொல்லவில்லை, நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினன் நார். பிரயாணம் என்பது துன்பங்களில் ஒன்றாகும். யம்னஉ அஹதுக்கும் தஆமுஹு வ ஷராபுஹு. உங்களில் ஒருவர் பயணப்பட்டால் அவருடைய உணவு உண்ணுதல், அவர் அருந்தக்கூடிய பானங்கள், அவைகள் தன் விருப்பப்படி அமைவதற்கு அது தடையாக அமைகிறது. எனவே யார் எந்த நோக்கத்திற்காக பயணப்பட்டு செல்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறியதற்கு பிறகு உடனடியாக தம் இல்லம் திரும்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். பஹ்ரைன் விமான நிலையத்திலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி 2024 இதை பதிந்து பகிர்கின்றேன். எல்லோருக்கும் இந்த தகவல், இந்த நபிமொழி பயனுள்ளதாக அமையும் என்று ஆதரவு வைக்கின்றேன். இந்த சிரமங்களை அவர்கள் தாங்கிக் கொள்வதன் காரணமாகத்தான் பிரயாணிகளின் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த பிரயாணத்தின் பொழுது உங்கள் எல்லோருக்குமாக ஈருலக எல்லா நட்பாக்கியங்களுக்காகவும் துஆ செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.